வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஷ்டதிக் பந்தனம். இந்த முறையானது தொலைபேசி மூலியமா யூடியூப் சேனல் வச்சிருக்கனால நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. ஆனால் அதற்கு அவங்களுக்கு சரியான தெரியல, ஒரு புரிதல் கிடைக்கல. சரிங்களா? அஷ்டதிக் பந்தனம் போட்டால் எதிரி தாக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா அது ஒரு இதுலேயும் ஒரு மாதிரி இருக்குது. சரிங்களா? ஏகப்பட்ட போலி மந்திரவாதிகள் அஷ்டதிக் பந்தனம் நம்ம போடுறோம், இந்த செய்வனை நம்ம தடுக்கிறோம். அது உங்களுக்கு சொல்லிபடி புரிய வைக்கணும்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தகுந்தாப்புல தான் மாத்திரை போடுவாங்க. இதே ஒரு 30 வயசு ஆம்பளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த 30 வயசுக்கு உண்டான அந்த அந்த குணத்துக்கு அந்த அந்த மருத்துவம் இது பண்ணுவாங்க. இதே ஒரு 90 வயசு 100 வயசு கிழவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல மருத்துவம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே போல தான் இந்த அஷ்டதிக் பந்தனத்திலேயே ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. தனிப்பட்ட ஒரு நபருக்கும் போடலாம், ஒரு வீட்டுக்கு போடலாம், தெய்வத்துக்குமே நம்ம போட முடியும். சரிங்களா? அது இல்லாமல் சாக போகிறவனுக்கு விதியால் இருந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? இதே இந்த செய்வன கோளாறால் ஒரு 10 நாளில் சாக போகிறான் அப்படின்னா அவனெல்லாம் நான் அடித்து சொல்லலாம், காப்பாற்றி விட்டுறலாம். சரிங்களா? விதியால் அவன் மரணிக்கிறான் அப்படின்னா நம்மளால தொடக்கூட முடியாது, காப்பாற்றவே முடியாது. சரிங்களா? இயற்கையாக இருந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாதுப்பா, செயற்கையாக இருந்துச்சுன்னா என்ன வேணால் பண்ணலாம். அஷ்டதிக் பந்தனம் அப்படின்னா ஒரே ஒரு முறையை மட்டும் நான் சொல்கிறேன். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது இருக்கிறதுலையே உச்சகட்டமாக இருக்கக்கூடிய அஷ்டதிக் பந்தனம். இது எந்த தெய்வத்தை வச்சு நம்ம போடுவோம் அப்படின்னா, அதர்வன ஓலைச்சுவடியில் என்னோட குரு கொடுத்ததில் சிவசக்தியை வச்சு அஷ்டதிக் பந்தனம் போடலாம். அதை அப்படி போட்டோம் அப்படின்னா பைரவரையும் காளியும் காவலுக்கு நிறுத்தி அந்த அஷ்டதிக் பந்தனம் நம்ம போட்டோம் அப்படின்னா தெய்வத்தால் கூட கோளாறு கொடுக்க முடியாது. சரிங்களா? சில பேருக்கு சந்தேகம் வரும், எதிரி தொடுவானா, மித்த மாந்திரிகன் அடிப்பானா அப்படின்னு. அதுக்கு தான் நான் ஒன்றே ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு தெய்வமே உங்களை அடிக்க வருதுன்னா கூட தெய்வத்தால் கூட உங்களுக்கு தொட முடியாது. ஏன் அப்படின்னா சிவசக்தி சிவசக்தியை வச்சு அந்த தெய்வத்தை வச்சு நம்ம போடுறோம். அதுவும் இல்லாமல் பைரவரையும் காளியும் காவலுக்கு நிறுத்தி தான் அதை நம்ம கட்டுறோம். சரிங்களா? அப்படி நம்ம தனிப்பட்ட நபருக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம ஒரு குடுவையில் பண்ணணும் அப்படின்னா 4 மூளைக்கும் சூலத்தால் இது பண்ணி ஏதாவது பழமையான சிவன் கோயிலுக்கு பின்னாடி ஏதாவது கோயிலில் நம்ம அந்த இதை புதைப்போம். சரிங்களா? அப்படி நம்ம புதைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு மரணம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. இதே ஒரு செயற்கையாக ஒரு விபத்து வரப்போகுது, ஒரு மாந்திரிகனால் ஒரு பிரச்சனை, ஒரு செய்வன கோளாறால் நம்ம பிரச்சனை அப்படின்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அவங்களோட தலை முடிய கூட தொட முடியாது. சரிங்களா? ஏன்னா இருக்கிறதுல இதுதான் உச்சகட்ட பாதுகாப்பு கவசம். இது தனிப்பட்ட முறையில் நானும் போட்டிருக்கேன். என்னோடய வீட்டில் இருக்க நபர்களுக்கும் நான் அந்த இதை பண்ணி வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னா பண்ணி வைப்போம், எல்லா மாந்திரிகனும் பண்ணுறது தான். சரிங்களா? எதனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா இது இருக்கிறதுலே நம்பர் 1. சரிங்களா? காளியை வச்சு போடலாம், விநாயகரை வச்சு போடலாம், முருகனை வச்சு போடலாம், பைரவரை வச்சு போடலாம், ஏன் கருப்பசாமி முனீஸ்வரனை வச்சு கூட அஷ்டதிக் பந்தனம் போடலாம். சரிங்களா? ஆனால் இருக்கிறதுலையே உச்சகட்டத்தில் வீரியமாக இருக்கிறது சிவசக்தியை வச்சு அஷ்டதிக் பந்தனம் நம்ம போட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட எதிரி 100 மந்திரவாதி நின்னாலும் அங்கே பலிக்காது. சரிங்களா? ஏன்னா கால பைரவரையும் காளியும் காவலுக்கு நிறுத்தி பண்ணுறதுனால அங்கே தொடக்கூட முடியாது. ஏன்னா இது இதுக்கு நிகர் எதுவும் கிடையாது. மாந்திரிகத்தோட உச்சகட்டத்தில் இதோட பாதுகாப்பு இருக்கும். இதை நிறைய நபர்கள் போலியாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதே ஒரு வீட்டுக்கு செய்வன பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த அஷ்டபந்தனம் போட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேருக்குமே அந்த செய்வன பாதிப்புங்கிறது வராது. சரிங்களா? அது யார் யார் பேரும் நம்ம பூஜை பண்ணி தான் நம்ம கொடுப்போம்.
ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அஷ்டதிக் பந்தனம்னா என்ன, இதோட வேலைகள் என்ன அப்படின்னு. சரிங்களா? இந்த அஷ்டதிக் பந்தனம் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொண்டு பண்ணிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.